டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மாதிரி வினாவிடை தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். பல்கலை செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். திருக்குறள் மெய்ப்பொருளுரை நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு போன்ற ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியவர் யார்? ஜி.யு. போப். வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. குன்றக்குடி அடிகளார் முடியரசனுக்கு வழங்கிய பட்டம் என்ன? கவியரசு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரரின் அடைமொழி பெயரை கண்டறிக. மக்கள் கவிஞர். ஜி.யு. போப் தொகுத்த தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூல் அறநூல்களை ஆய்ந்து எழுதப்பட்டது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் பாவலர்மணி. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? பாரதிதாசன். தமிழில் தல புராணங்கள் அதிகமாக பாடியவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜி.யு. போப் அவர்களின் தமையனர் பெயர் என்ன? ஹென்றி. படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகரமுதலி செந்தமிழ் சொற்பியல் பேரகர முதலி. ஜி.யு. போப் ஆற்றிய பணிகளை அதற்கான ஆண்டுகளுடன் சரியாக பொருத்துக. திருக்குறள் மொழிபெயர்ப்பு 1842 முதல் 1849. சாயர்புரத்தில் கல்வி பணி 1900. திருவாசகத்தின் மொழிபெயர்ப்பு 1885 முதல் 1908. இங்கிலாந்தில் கல்வி பணி 1886. விடை 4, 1, 2, 3. சி ஆன்சர். திராவிட எனும் சொல் தமிழில் இருந்து உருவானதை தமிழ், திரமிழ, திராவிட, திராவிட என கூறியவர் யார்? இராஸ் பாதிரியார். வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார்? பாரதியார். கவிஞர் கண்ணதாசன் எந்த துறை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? விருது. புதினம். பரிதிமாற் கலைஞர் தம் மாணவர்களை எவ்வாறு அழைத்தார்? இயற்றமிழ் மாணவர். அறிவியல் அறிஞர் முஸ்தபா வரையறுத்துள்ள செம்மொழிக்கான 11 தகுதி கோட்பாடுகளுள் இடம்பெறாதது எது? தூய்மை. தமிழ் மொழிக்கு இழையூட்டும் இதுவே, ஒடிசையும் இதுவே என ஜி.யு. போப் பாராட்டிய நூல் சீவக சிந்தாமணி. சாந்தம் உடையார் பேறு பெற்றார் என தத்துவம் சொன்னவர் யார்? கண்ணதாசன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்றவர் பாவேந்தர். பொறுத்துக. தமிழ் அகராதி குப்புசாமி. தமிழ் சொல்லகராதி வின்சுலே. தமிழ் பேரகராதி லெவிஸ் போர்ட்டிஸ். தமிழ் ஆங்கில பேர் அகராதி யாழ்ப்பாணம் கதிரவேலனார். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி ராமநாதன். விடை 3, 4, 1, 2, 5. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார்? பாவாணர். பாரதிதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆய்க. குயில் இதழை பாரதிதாசன் நடத்தினார். பிசிராந்தையர் நாடகத்திற்காக 1970ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். ஆங்கில மொழியின் பீல்கணியம் என்ற காவியத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்டதே புரட்சி கவி. 1 மட்டும்தான் சரி. ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி என கூறியவர் யார்? முடியரசன். வீடுடை செம்மொழி தமிழ்மொழி பாடியவர் பெருஞ்சித்திரனார். தமிழ் மொழியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிகாண்டமே சொன்னவர் யார்? தேவநேய பாவாணர். தமிழ் பதிப்புலகில் தலைமகன் சி.வை. தாமோதரனார். தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் என்று கூறியவர் யார்? கவிக்கோ.
சரியான இணையை தேர்வு செய்க. சுரதா ராசகோபால், வாணிதாசன் அரங்கசாமி, பாரதிதாசன் சுப்புரத்தினம், கண்ணதாசன் முத்தையா. தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின்னர் 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் என தமிழ் அறிஞருள் போற்றிய பெரும்புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். கவிஞர் தமிழ் ஒலி எங்கு பிறந்தார்? புதுவை. ஆப்ஷன் பி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.